இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. ஆரம்ப ஜெபம். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீர் உமது திரு சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் என்கிறதினாலே பாவியாகிய நாங்கள் உம்மை வணங்கி நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்கிறோம் சுவாமி. ஆமென். பரிசுத்த ஆவி ஜெபம். பரிசுத்த ஆவியை தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்தில் நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரருடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்மங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இலைப்பாட்சியே, பிரயாசத்தின் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோടെ கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயத்தின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீக மன்றியை மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் செய்யும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனை நடத்தும். உம்மை நம்பின எனக்கு உம்முடைய திருக்குடைகள் 7 கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போஞ்சபிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியோரையும் மரித்தோரையும் நடத்தியிருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதர்களுடைய சமுதீர பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன். பாவ பொருட்களை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். உத்தம மனஸ்தாப மந்திரம். சர்வேஸ்வர சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறே மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறே துக்கம் இல்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜ்ஞை செய்கிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருளுவீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன்.
திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொழுது சத்ருவிடம் நெஞ்சை காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும், இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும். முதல் 10 மணியில் பிற மதத்தினர், பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும், 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 மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும், இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இரண்டாம் 10 மணியில் மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம்.
இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவரீருடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். மூன்றாவது 10 மணியில் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே, ஏன் இரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். 4ஆம் 10 மணியில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும்.
இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான 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 இருதயமே என் சிநேகமாயிரும். மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே என் இரட்சகமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். 5வது 10 மணியில் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே என் இரட்சகமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவருடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்துக்கு அன்பரான கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான திருக்குடும்பத்தின் தலைவருமான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் சிநேகிக்கப்படுவதாக. என் இயேசுவே என் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே என் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே என் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே உமது ராஜ்யம் வருக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எனது ஜெபம் தவம் அனுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது கடைசி மூச்சு வரை உம்மை சிநேகிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. புனித சமத்துவமாய் இருக்கிற
ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. என்றும் வாழும் பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. பரிசுத்த கன்னித்தாயின் உத்திரத்தில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. ஒரே வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. அன்பு தீ ஜுவாலித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் போற்றி மகிழ செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவச் செயல்களால் வேதனையுற்று வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதல் அனைத்தின் ஊற்றாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. பாவங்களுக்கு பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய மீட்பரான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவினை ரட்சியும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தரத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும்
விழுதாவியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாய் இருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்ப துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்ப துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவரது பிறப்பில் பலரும் மகிழ்ச்சி அடைவர்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது. இந்த பெருவிழாவிலே யோவானுக்காக நன்றி செலுத்தும் அதே வேளையில் யோவான் புதிய ஏற்பாட்டின் முதல் தீர்க்கதரிசியும் இறைவாக்கினரும் பழைய ஏற்பாட்டில் கடைசி இறைவாக்கினருமாக கருதப்படுகின்றார். இறைவனுக்கு வழியை ஆயத்தம் செய்பவர், இறைவனது வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பவர்கள் தீர்க்கதரிசிகள், இறை வாக்கினர்கள். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு விதத்தில் எமது வாழ்விலும் நாங்கள் இறை வாக்கினர்களாக அழைக்கப்படுகின்றோம், அனுப்பப்படுகின்றோம். இறை வாக்கினர்களாக இறைவனது சித்தத்தை வாழ அழைக்கப்படுகின்றோம். இறைவனது சித்தத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அனுப்பப்படுகின்றோம். நமது அழைத்தலை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அந்த அழைத்தலுக்கேற்ப பிரமாணிக்கமுள்ள கிறிஸ்தவர்களாக வாழும் வரத்தை இன்றைய திருப்பலியிலே நாங்கள் வேண்டி மன்றாடுவோம். புனித திருமுழுக்கு அருளப்பரின் வேண்டுதல்களின் மூலமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது குடும்பம் மீட்பு பாதையில் முன்னேறிச் செல்ல நீர் அருள் புரிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவானின் அறிவுரைகளை பின்பற்றி அவர் முன்னறிவித்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பாதுகாப்புடன் வந்து சேர்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, வசனங்கள் 1-6 வரை. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பராத் தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன் இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன்,
வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதென்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வியத்தகு முறையில் என்னை படைத்த நான் உமக்கு நன்றி நாவெல்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்த நான் உமக்கு நன்றி நாவெல்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆதரித்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளையெல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றேன். நான் நடப்பதை படுப்பதை நீர் அறிந்துள்ளீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையே. வியத்தகு முறையில் என்னை படைத்த நான் உமக்கு நன்றி நாவெல்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்த நான் உமக்கு நன்றி நாவெல்கின்றேன். என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவறையில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நாவெல்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். வியத்தகு முறையில் என்னை படைத்த நான் உமக்கு நன்றி நாவெல்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்த நான் உமக்கு நன்றி நாவெல்கின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, 22 முதல் 26 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாள்களில் பவுல் கூறியது: கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான், மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்புச் செய்தி
நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Hallelujah. 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 இக்குழந்தையின் பெயர் யோவான். இக்குழந்தை இறைவனால் பெயரிடப்பட்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியாஸ் என்ற அதன் தந்தையின் பெயரை அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் தாய் எலிசபெத் அவர்களை பார்த்து, வேண்டாம், குழந்தைக்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உமது உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், என்ன விருப்பம் உங்களது விருப்பம் என்று தந்தையை நோக்கி சையை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். அனைவரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். அச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களிலே இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து வலிமை பெற்றார். இஸ்ராயல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரும் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று அனைவரும் வியந்தனர். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யோவானது வாழ்க்கையை நாம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது யோவான் கூட தன்னை பற்றி வியந்திருப்பார். நான் எத்தகையதானவன், எனது பணி என்ன? ஏனென்றால் கூடுதலாக தீர்க்கதரிசிகள் இறைவாக்கினர்கள் என்றும் பொழுது அவர்கள் இறைவனது செய்தியை மக்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். இறைவன் என்ன சொல்கின்றாரோ அதை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் தான் இறைவாக்கினர்கள். தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுதே அது நடக்க முன்பே தீர்க்க தரிசனமாக முன்னோடியாக சொல்பவர்கள் தீர்க்க தரிசனங்கள். ஆனால் யோவானை பொறுத்த மட்டில் ஒரு மிகவும்
அபூர்வமான அழைத்தல் யோவானுக்கு இருந்தது. இறை வார்த்தையை மக்களுக்கு கொடுக்க அவர் அழைக்கப்படவில்லை. இறைவன் செய்ய போகும் ஒரு நிகழ்ச்சி எதிர்காலத்தில் உங்களை வந்தடையும், நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு நிகழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் என்று எதிர்காலத்தை பற்றி சொல்லவும் அவர் வரவில்லை. மாறாக யோவான் இறை வார்த்தையை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க அல்ல, இறைவனை மக்களுக்கு கொண்டு சேர்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றார். இது மிகவும் அபூர்வமான, மிகவும் முக்கியமான, ஆனால் மிகவும் உன்னதமான ஒரு செயல். இதோ இறைவனின் செம்மறி என்று இயேசு வரும் பொழுது இயேசுவை மக்களுக்கு சுட்டிக்காட்ட அவர் அழைக்கப்பட்டார். எதிர்காலத்தை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்ல அல்ல, இப்பொழுது இறைவனது ஆட்சி உங்கள் நடுவில் வந்துவிட்டது, இதோ இறைவனின் செம்மறி உங்களது நடுவில் இருக்கின்றார், இதோ மெஸ்ஸியா உங்கள் நடுவில் இருக்கின்றார் என்று எதிர்காலத்தில் அல்ல, நிகழ்கால நிகழ்ச்சியை மக்களுக்கு சொல்ல யோவான் அழைக்கப்படுகின்றார். யோவானை பார்த்து நிறைய பேர் நினைத்தார்கள், வரவிருக்கும் இறைவாக்கினர் அல்லது வரவிருக்கும் மெஸ்ஸியா இவராகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் யோவான் நடந்து கொண்ட விதம், அவரது உன்னதமான வாழ்வு, அவரது பரிசுத்தமான வாழ்வு, அதை பார்த்து மக்கள் இவர்தான் மெஸ்ஸியா என்று நினைத்து அவர்களை மிகவும் ஒரு உன்னதமான இடத்தில் வைத்து போற்றினார்கள், வாழ்த்தினார்கள், அவருக்கு அந்த மரியாதையை கொடுத்தார்கள். ஆனால் யோவான் என்ன செய்கின்றார்? இயேசுவை பார்த்தவுடன் மக்களை பார்த்து சொல்கின்றார், நான் உன்னதமானவனாக இருப்பதற்கு காரணம் எனது வாழ்க்கை அல்ல, நான் யாரை உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றேனோ அவரை வெளிப்படுத்தும் அந்த பாக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவரது மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதி அற்றவன் என்று எப்பொழுது யோவான் தன்னை தாழ்த்துகின்றாரோ அப்பொழுதுதான் அந்த மக்கள் இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கும் என்ற அந்த அங்கலாய்ப்பின் முழு வெளிப்பாடு, யோவானின் உன்னத தன்மை முழுமை அடைவது எங்கு என்று சொன்னால், இவரது மிதியடி வாரை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று யோவான் சொல்லும் போது. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களை, கிறிஸ்தவர்களாக நமக்கு கொடுக்கப்படும் அழைப்பை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் அந்த அழைப்பு உன்னதமானது, உண்மை, மிகவும் அபூர்வமானது, உண்மை. ஆனால் நீங்களும் நானும் செய்வதற்கு கூடுதலாக தயங்குவதும் உண்மை. ஏனென்று சொன்னால், யோவானின் வார்த்தையில் அவரது மிதியடிவாரை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன், அவரது அழைப்பு. இயேசு யோவானை விட உன்னதமானவர் இல்லையா? ஆனால் இயேசு என்ன செய்கின்றார்? இரவு உணவின் போது அவர் பந்தியை விட்டு எழுந்து தனது மேலுடையை அகற்றிவிட்டு தனது இடையில் ஒரு துவாயை கட்டிக்கொண்டு சீடர்களிடம் சென்று குனிந்து அவர்களது மிதியடிவாரை அவிழ்க்க வல்ல அவர்களது கால்களை கழுவ இயேசு முன்வருகின்றார், கழுவுகின்றார். யோவான் சொன்னார், இயேசு செய்கின்றார். கிறிஸ்தவ அழைப்பு, கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, அவ்வளவு உன்னதமானதாக கருதப்படுவதற்கு காரணம், யோவானோ இயேசுவோ மற்றவர்களது கால்களை கழுவும் அளவிற்கு, மிதியடிவாரை அவிழ்க்கும் அளவிற்கு தங்களை தாழ்த்துவதால். என்னாலும் உங்களாலும் செய்ய இயலாத ஒரு விடயம் அதுதான்.
சில வேளைகளில் மக்கள் நம்மை பற்றி ஆவலாது அவதூறு கூறினால் நாம் வீறு கொண்டு எழுகின்றோம் இல்லையா? நாம் இவ்வளவு தூரம் மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தினார்களோ அதற்கு மேலாக அவர்களை காயப்படுத்த நாங்கள் முன்வருகின்றோம் இல்லையா? மற்றவர்கள் ஏதாவது தவறாக என்னை பற்றி சொன்னால் அதை சரியில்லை என்பதை நாங்கள் நிரூபிக்க எவ்வளவு தூரம் நாங்கள் செல்கின்றோம் இல்லையா? ஆனால் இறை அழைப்பு என்பது கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஒரு கன்னத்தில் அறைபவனுக்கு மறு கன்னத்தை காட்டு என்று சொல்வதில்லையா? 1 கிலோமீட்டர் என்னிடம் நடந்து வா என்று சொன்னால் 2 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டும் என்பதில்லையா? உள்ளாடையை கேட்பவனுக்கு மேலாடையையும் கொடு என்று இயேசு சொன்ன வார்த்தைகள் இல்லையா? சிலுவையில் அறையுண்டு இருக்கும் பொழுது, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், ஆகவே இவர்களை மன்னியும், இவர்களை மீண்டும் உன்னதத்திற்கு உயர்த்தி அருளும், அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் என்று சொல்வதில்லையா? கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதுதான் கிறிஸ்தவ அழைப்பு. நாங்கள் அதை வாழ்ந்தால், இது நான் சொல்வது அல்ல, கிறிஸ்து சொல்கின்றார். விண்ணகத்திலே மிகச் சிறியவருள் ஒருவர் யோவானை விட மிக பெரியவராக கருதப்படுவார். யோவானை திருச்சபை உன்னதமாக வைத்து கொண்டாடுகின்றது. ஆனால் இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கின்றார், யோவானை விட மிக பெரியவனாக கருதப்படுவதற்கு. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, திருச்சபையிலே பிறந்த நாளையும் இறந்த நாளையும் நிறைய பேருக்கு நாம் கொண்டாடுவதில்லை. மரியாள் கொண்டாடுகின்றோம். எனது நினைவில் இருக்கும்படி பார்த்தால் சூசேப்பருக்கு கூட நாங்கள் கொண்டாடுவதில்லை. இயேசுவுக்கு கொண்டாடுகின்றோம். அதை விட நாங்கள் பார்த்தால் ஸ்நாபக அருளப்பர், திருமுழுக்கு அருளப்பர் யோவானுக்கு நாங்கள் கொண்டாடுகின்றோம். 3 பேருக்கு நாங்கள் கொண்டாடுகின்றோம். யோவானை விட பெரியவனாக நீங்களும் நானும் இருக்கக்கூடும் என்று சொன்னால், விண்ணகத்தில் மிகச் சிறியவர் யோவானை விட பெரியவராக இருக்கக்கூடும் என்று சொன்னால், ஒரு காலத்தில் உங்கள் பிறந்த நாளையும் உங்கள் இறந்த நாளையும் திருச்சபை கொண்டாடும் அளவிற்கு நாங்கள் வாழலாம். எனது பிறந்த நாளை திருச்சபை கொண்டாடும் அளவிற்கு நாங்கள் வாழலாம். நாங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன? பெருமைப்படுவது அல்ல, ஒன்றுக்கு ஒன்று என்று நாங்கள் பழிக்கு பழி வாங்குவது அல்ல. மாறாக எனது பெருந்தன்மையை நான் அப்படி காட்ட வேண்டும் தாழ்ச்சியில். மிதியடிவாரை அவளுக்கு கூட தகுதியற்றவன் என்கிறார் யோவான். நீ உனது கால்களை கழுவ என்னை அனுமதிக்காவிட்டால் உன்னுடன் எனக்கு எந்த விதமான உறவும் இருக்காது என்று சீடர்களின் கால்களை கழுவுகின்றார் இயேசு. அவரது சீடர்களாகிய நாங்கள் தாழ்ச்சியுடன், பொறுமையுடன், கனிவுடன், அன்புடன், மன்னிக்கும் மனப்பான்மையுடன், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன், சகிப்புத்தன்மையுடன் நாங்கள் இருந்தால் நிச்சயமாக நாங்களும் ஒரு நாள் உன்னதர்களாக திருச்சபையை விட்டு விடுவோம், இறைவனது முன்னிலையில் கருதப்படுவோம். இறை வாக்கினர்கள், கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, கிறிஸ்தவத்தில் யோவானுக்கு பிறகு நாங்கள் இறை வாக்கினர்கள் என்று சொன்னால் இறைவனது வார்த்தையை கொண்டு செல்பவர்கள் மட்டும் அல்ல, இறைவனையே மற்றவர்களுக்கு கொண்டு செல்பவர்கள். நீங்களும் நானும் இறை வார்த்தையை கொண்டு செல்பவர்களாக, carriers of Jesus, இறைவனை தாங்கிச் செல்பவர்களாக இருக்க வேண்டும். யோவானை போல், மரியாளை போல். அந்த வரத்தை இந்த திருப்பலியில் நாங்கள் வேண்டி மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாவுமே போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் உணவாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாவுமை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எமக்கு ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி நமது தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். நம் ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசு திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அவரது திருவிழாவன்று நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை அன்புடன் ஏற்றலும். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்திற்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நமது இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு மகிழ்ச்சியை முன்னறிவித்து மனிதரிடம் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பு அளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார், கண்டுகொண்டார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்தி கிறிஸ்துவை அவர் திருமுழுக்காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச் சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த மன்னவரோடும் சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது ஆட்சியை புகழ்ந்து பாடி கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் திருப்பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மைகள் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை அற்றுத் தரள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது சரீரம்.
அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி அறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஒளியம் புரிய தகுந்தவர்களென நீரமை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்த்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். நமது வீடுகளில் இருந்து திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், எங்கள் திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் நமது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உமது திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலும் கூர்ந்தவராய் இருந்தோராகிய புனிதர்களாகிய அனைவருடனும் மரியாளின் கணவரான யோசேப்புடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எப்பொழுதும் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருப்பெயர் என போற்றப் பெறுவதாக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை விடுவித்து எமது வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கும் என்று ஒவ்வொருவருக்கும் நீர் மொழிகின்றீரே. நீர் நமது பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அந்த திருச்சபைக்கும் நமது குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. பிற இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கிறிஸ்து, திருமுழுக்கு அருளப்பரால் உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்ட கிறிஸ்து, இறை வாக்கினராக எம் உள்ளங்களிலே எழுந்தருளி வரும் கிறிஸ்து, அவரை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எம் ஒவ்வொருவரையும் அழைக்கும் கிறிஸ்து. இவரது விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள்.
ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நமக்கு முடிவில்லா வாழ்வை தருவனமாக. ஆமென். பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ணத்தட என்ன, உறைய வரும் இறைவனை நாம் ஏற்கத்தட என்ன. கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். உவக மொழி கொணர்ந்து என்னையாளுவாய். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. நம் கடவுளின் இரக்கப் பெருக்கத்தால் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்தது. அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தந்தையாக இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து என்றும் வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நமது வாழ்விலும் தொடரட்டும். அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது, அதை ஏழிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது, அதை
இன்னிசையில் பாடுகின்றது. நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கொண்டேன். வான் மீட்டவரின் அழைப்பைக் கேட்டேன். நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கொண்டேன். வான் மீட்டவரின் அழைப்பை கேட்டேன். பெற்ற பெரும் வாழ்வை பகிர்ந்து கொள்கவென்று பேசியவர் அனுப்பி வைத்தார். தன் ஆவியரும் உயிரும் தந்தார்.